இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சீமென்ஸ் ஜூலை 19 ஜூலை 22 இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு ஜூலை 26 இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணுறதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். எந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணுங்கிறது இங்கே இருக்குது. அதாவது இது ஒரு ரேலி கொடுத்துருக்கு, ஒரு பெரிய ட்ராப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரேலி. இந்த ரேலியில் ஒரு 2 பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 2 பேஸ் கேண்டிலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல ஹை வச்சுட்டு திருப்பி ப்ரைஸ் கீழே இறங்கி டிமாண்ட் ஜோன் கிட்ட வருது. நம்ம யூஸ்வலாக டிமாண்ட் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்தால் தான் வாங்குவோம். பட் இந்த கேண்டலோட ட்ராப்பு நல்ல 2.5% மேலே இருக்கிறனால நான் இந்த இடத்துல பிக் பண்ணிட்டேன். ஒருவேளை நம்ம வாங்கினதுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் கீழே விழுந்ததுன்னா நான் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் போட்டிருக்கிற ஃபஸ்ட்டு 2 ப்ளூ லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேண்டிலில் நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அந்த ட்ராப்பில் நான் திருப்பி இந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பனிங் ப்ரைஸில் பை பண்ணியிருக்கேன். நல்லா கேப் டவுன் கொடுத்து இந்த இடத்துல நம்ம ஓப்பனிங் ப்ரைஸில் வாங்கிட்டு ப்ரைஸ் மறுபடியும் மேலே வந்துருச்சு. ஒரு 2 டேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபைனலாக நான் இந்த இடத்துல ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். நம்ம ஆவரேஜ் பண்ணிருந்தனால ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம வெளியே வந்தோம். ஒரு வேளை ஆவரேஜ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா இந்த ஸ்டாக் நமக்கு லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும். நாளைக்கு வேறு ஒரு ட்ரேடில் பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.